இன்றைக்கி என்னென்னா ரொம்ப உடம்பு முடியல, அதனால் லீவ் எடுத்துட்டேன். அவருக்கு மட்டும் மாவு இருக்குது, அதில் தோசை ஊற்றிட்டு தக்காளி சட்னி அவருக்கு மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் வந்து சாதம் எடுக்கக்கூடாது, ஏதாவது ஜூஸ் மாதிரி சாப்பிடுங்க, டைஃபாய்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஒரு பழம் இருக்குது, அது மட்டும் சாறு பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் இருக்குது, அந்த ஜூஸ் மிக்சர்லாம் கிடையாது போடுறதுக்கு. இதில் சாறு வருமானு கூட தெரியல. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு. சரி அவருக்கு மட்டும் ஒரு 2 தோசை ஊற்றிட்டு தக்காளி சட்னி செஞ்சுருவோம். தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சுட்டேன், அது நல்லா வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஜூஸ் பிழியறது என்னன்றதை பார்க்கலாம். ஜூஸ் நல்லா புழிஞ்சிட்டு தான் இருந்தேன், நல்லா சாறு வந்துச்சு. நான் என்னமோ ஏதோ நினச்சேன் சாறு வராது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா தான் சாறு வந்திருக்கு, பரவாயில்ல. இது ஒர்த்து தான், 40 ரூபாய் இது. நேற்று வேலை முடிஞ்சு வரும்போது இதை வாங்கிட்டு வந்தேன், 40 ரூபாய் தான். நல்லா சக்கை வந்துருச்சு, சாறு நல்லா அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இறங்கிருச்சு, ஓகேவாக தான் இருக்குது. ஜூஸ் காமிக்கிறேன் பாருங்கள், அது ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப டைட்டாக இருக்குது. ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால இன்னொரு கையை வச்சு தான் எடுக்க முடிஞ்சுது. ஓகே தான், சாறு நல்லா வந்திருக்கு, பரவாயில்ல. சைட் பை சைடு குழம்பு கொதிக்கிறதையும் பார்க்கலாம். தக்காளி சட்னி வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. அத்தான் வந்து குளிக்க போயிருக்காரு, அவர் வர்றதுக்கப்புறம் அப்புறமா தோசை சுட்டுக்கலாம், சூடாக சாப்பிடுவார் அவர். தோசையும் 1 2 சுட்டு வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்து முட்டை தோசை போட்டுட்ருக்கேன், அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நான் தான் சாப்பிட முடியாது, எனக்கு முட்டை தோசைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ சாப்பிட முடியாது, ஃபீவர்னால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கிரேவி நல்லா திக்காகி வந்துருச்சுங்க. லாஸ்ட்டாக 2த்தையும் அட்டானுக்கு கொடுத்துடலாம். இது வந்து என்ன சாமான்னு கேட்டிங்கன்னா, மதியானம் சாப்பாடு கட்டுற சாமான். என்னால் மதியம் சாப்பாடு கட்ட முடியாது, கடையில் வாங்கிக்க சொல்லிட்டேன் அவரை.